வழி இல்லாம தலையில வச்சு தூக்கிட்டு போறானுங்க பாரு. சத்யா, கேஷுவாலிட்டி இருக்கு. எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியல சார். இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு ஆட்டைய போட்டானுங்களோ அநியாயமா அப்பாவிங்க உயிர் தான் போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் உசுறு தாங்குமா? போயிட்டா நாளைக்கு லீவ் இல்ல. சத்யா சபாண்ண, நான் இப்பவே சொல்லிட்டேன், அடுத்த சிஎம் நான் தான். அது எப்படி சபாண்ணா? பெரியவன் நான் இருக்கும்போது சின்னவன் எப்படி? நெக்ஸ்ட் சிஎம் நான் தான். பெரியவன் கையில கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு பிண்டம் இல்ல, பதவி. பார்ட்டி சப்போர்ட் கூட எனக்கு தான் இருக்கு. உனக்கு சப்போர்ட் இருக்கலாம், ஆனா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. கட்சியில சீனியரே நான் தான். நாயுடு, விஷயம் தெரியுமா? அப்பா இப்பதான் மண்டே போட் ஐயோ அப்பா, ஐசியூல கூட அரசியல் பண்றேப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே. நாயுடு, மண்டே மார்னிங் அப்பா இட்லி சாப்பிட்டாரு. அத சொல்லதான் நான் இப்போ உனக்கு போன் பண்ணேன். சபா, நாம செஞ்ச தப்பெல்லாம் நம்மளை துரத்துக்கிட்டே வருது. அதை சரி பண்ணணும். நாங்க 5 பேர் இருக்கோம் பாய். அவன் எங்க போயிட போறான்? 5 பேர் தானா? என்கிட்ட 10 பேரை கூட்டு போறேன்னு சொன்ன பாய். ஐஏஎஸ்க்கெல்லாம் 5 பேரே அதிகம். கம்பெனில அதுக்கு மேலாம் அனுப்ப மாட்டாங்க. சாலா பேவகூஃப், அவன் இப்பதான்டா ஐஏஎஸ். இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் தான். யாரா நீங்க? ட்ரெயினை நிறுத்தி தூக்கத்துக்கு எடுத்துட்டீங்க. என் ஒருத்தன் அடிக்கிறதுக்காகவா ட்ரெயினை நிறுத்திருக்கீங்க? அறிவு இருக்கா? 1 மினிட். லோகோ பைலட், நீங்க கிளம்பலாம். இப்ப சொல்லுங்க. நீ குத்கார் ராஜ் பகதூர் ஆளு சோட்டு தானே? இங்க பாருப்பாய், இந்த போலீஸ் அடிதடி எல்லாம் வேணாம் தானே? கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆயிருக்கேன், சந்தோஷமா டிரான்ஸ்பர் வாங்கி ஊருக்கு போறப்பேன் ஏன்டா பிரேக்க போடுறீங்க? உங்க பிரச்சனை தான் என்ன? எங்க அண்ணன் உன்னை உசுரோட தூக்கிட்டு வர சொன்னாரு. தூக்கிட்டு போங்க. ஏய், தூக்குடா.